السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين பாடம் 242. இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய 242ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு இஜ்ராஇ அஹ்காமின் நாசி அலல்லாஹிரி வஸராயிரிஹிம் இலல்லாஹி தஆலா என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 242ஆம் நாள் பாடத்தில் நாம் 2 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது சொத்தும் இரத்தமும் பாதுகாக்கப்படும் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு. இதில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக சொல்லி இன்னும் அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கப்படுவதை, அப்போ அல்லாஹ் அல்லாதவற்று என்னென்னலாம் வணங்கப்படக்கூடியதாக இருக்கின்றதோ அந்த வணங்கப்படுவதை எல்லாம் ஒருவர் வெறுத்தால், அவர் மறுத்தால் என்று சொன்னால் அவருடைய சொத்தும் அவருடைய இரத்தமும் பாதுகாப்பு பெறக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ சொத்தும்னா அவருடைய பொருட்கள், அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எல்லாமே அவருக்கான சொத்து தான். அவருடைய உடைமைகள் எல்லாமே அவருக்கு சொத்து தான். அப்போ அவருடைய மனைவி, அவருடைய மக்கள் எல்லாருமே அவர்களுக்கு சொத்துல சேர்ந்துடும். இரண்டாவதாக அவருடைய இரத்தமும் பாதுகாக்கப்படும். ரத்தம்னா அவருடைய உயிர். அப்போ உடல்ல இருந்து ரத்தம் முழுவதுமாக போயிடுச்சுன்னு சொன்னா ஒருவருடைய உயிர் போயிடும். அப்ப ரத்தம்தான் உயிராக இந்த இடத்துல நமக்கு முராது, நாட்டம். அப்போ அவருடைய உயிரும் பாதுகாக்கப்படும் என்று சொன்னார்கள். இன்னும் அவருடைய கேள்வி கணக்கு அது அல்லாஹ்விடமே உள்ளதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடியவர் அல்லாஹ் இருப்பார்கள் இந்த ஹதீஸில். இதுதான் முதலாவது ஹதீஸ். அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸாக இஸ்லாத்திற்கு பின் கொள்ளாதீர்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸு அபு மஅபத் ரதியல்லாஹு அன்ஹு, அபு மஅபத் மிக்தாத் ரதியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி. அவங்க கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ், இறை மறுப்பாளர்களிலிருந்தும் ஒருவரை நான் போரில் சந்திச்சேன்னு சொன்னா நாங்க இருவரும் போர் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ போர் செய்யக்கூடிய சூழல்ல என்னுடைய 2 கையிலிருந்து ஒரு கையை அவர் துண்டாக வெட்டிட்டாரு. அப்போ என்னுடைய ஒரு கை துண்டாயிடுச்சு. அப்படி துண்டாயிட்டு அப்புறம் அவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு மரத்தின் பின்னாடி நின்று என்கிட்ட அவர் பாதுகாப்பு கேட்டாரு. என்ன நீ கொல்லாதீங்க, நான் தெரியாம உங்க கையை நான் வெட்டிட்டேன், என்ன நீங்க கொல்லாதீங்க. இன்னும் அஸ்லம் துலில்லாஹி, அல்லாஹ்வனா
அல்லாஹ்விற்கு நான் முழுமையாக கட்டுப்படுகிறேன் என்று கட்டுப்பட்டு விட்டேன் என்று அவர் சொன்னார். இப்போ இஸ்லாத்துல நான் ஆயிக்கிறேன். நான் அஷ்ஹது அல்லா இலாஹ என்பதாக சொல்லி நான் கலிமா சொல்லி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீமாக ஆகிவிட்டேன். அதெல்லாம் என்னை விட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்றாருன்னு சொன்னா அவரை நான் கொல்லலாமா யார சொல்லலாம் என்று அவங்க கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவரை கொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். அப்போ அவங்க திரும்ப சொன்னாங்க என்னுடைய 2 கையில ஒரு கையை வெட்டி இருக்கிறார். வெட்டிட்டு தான் இப்படி ஒரு வார்த்தையை அவர் என்கிட்ட தப்பிக்கிறதுக்காக அவர் சொல்றாரு. அப்படி இருந்தும் நான் அவரை கொல்லக்கூடாத யார சொல்லலாம் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி நீங்கள் கொல்லக்கூடாதுதான். அப்படி நீங்கள் கொன்னீங்கன்னு சொன்னா நீங்கள் கொல்வதற்கு முன் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு தரஜாவில் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு தகுதிக்கு அந்தஸ்தில் நீங்க இருந்தீங்களோ அந்த அந்தஸ்துக்கு அவர் வந்து விடுவார். அப்போ அவரை நீங்க கொன்னுட்டீங்கன்னு சொன்னா அவர் இந்த வார்த்தையை கூறுவதற்கு முன்பு அவர் எந்த ஒரு தாழ்ந்த தகுதிக்கு அவர் இருந்தாரோ அப்படிப்பட்ட அந்த அந்தஸ்திற்கு நீங்கள் வந்து விடுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள். இப்போ இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்படக்கூடிய விஷயம் இதுதான். அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 2 ஹதீசுகளை பற்றி மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம். அப்போ இதற்கான தர்ஜிமாக்கள் விளக்கங்கள் அதனுடைய கூடுதல் செய்தி எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 391வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 391வது ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் وعن أبي عبد الله طارق بن هشيم رضي الله عنه. அபு அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய உஷைம் என்பவருடைய மகனான தாரிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. قال அவர்கள் சொன்னார்கள், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் செவியுற்றேன். யகூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் கால யார் சொல்வாரோ லா இலாஹ இல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹுவை தவிர வேறு ஒரு நாயன் இல்லை என்பதாக யார் சொல்வாரோ வகஃபர இன்னும் யார் ஒருவர் மறுப்பாரோ பிமா யுஅபது மின் தூனில்லாஹி அல்லாஹ் அல்லாதவையிலிருந்தும் வணங்கப்படும் ஒன்றை கொண்டு யார் மறுப்பாரோ. அப்போ ஒருத்தவரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாகவும் சொன்னாரு, இன்னும் அல்லாஹ் அல்லாத என்னென்னவெல்லாம் வணங்கப்படுதோ மற்ற வணங்கப்படக்கூடிய கடவுள் கற்கள் அப்படி இந்த உலகத்துல என்னெல்லாம் அல்லாஹ் அல்லாம வணங்கப்படுமோ அந்த எல்லா விஷயத்தையும் ஒருவர் மறுக்கிறார். அல்லாஹ் மாத்திரம் அவர் ஈமான் கொண்டவராக அவர் ஆகிறார் என்று சொன்னால் ஹரும மாலுஹு அவருடைய சொத்து பாதுகாப்பு பெறும், வதமுஹு இன்னும் அவருடைய இரத்தமும் பாதுகாப்பு பெறும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப அப்படி ஒருத்தவர் சொன்னா அவருடைய சொத்துக்கள் பாதுகாப்பு பெறும். அப்ப அவங்க சொத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. யாரின் மூலமாகவோ எந்த ஒரு பாதிப்பும் அவருடைய சொத்தானது அடையக்கூடியதாக இருக்காது. அப்போ அவருடைய சொத்துக்களை யாரும் அபகரிக்க முடியாது. அவர்களுடைய சொத்துக்கள் அவருக்கு சொந்தமானதாகவே இருந்துவிடும் என்று சொன்னார்கள். வதமுஹு இன்னும் அவருடைய இரத்தமும், அவருடைய இரத்தமும்னா இரத்தத்தை கொண்டு உயிர் என்பதுதான் நாட்டம். அப்போ ரத்தம் போயிடுச்சுன்னு சொன்னா முழுசா ரத்தம் உடல்ல இருந்து போயிடுச்சுன்னா உயிரும் போய்விடும்.
அப்ப ரத்தத்தை கொண்டு முராது, அதை கொண்டு நாட்டம், உயிரை தான் நாடுகிறார்கள். அப்போ உதமுகு அவருடைய உயிரும் பாதுகாக்கப்படும். அப்போ அவருடைய சொத்துக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, அவருடைய உயிருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அது பாதுகாப்பு பெறக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வஹைசாபுஹு அவர் உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா என்று கேள்வி கணக்காகிறது. அலல்லாஹி தஆலா உயர்ந்த அந்த அல்லாஹ்விடத்திலேயே இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அவருடைய ரத்தத்தையும் அவருடைய மாலையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்துக் கொள்வான். அப்போ அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அவர்களுடைய கேள்வி கணக்கு என்பது அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக. பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். இப்போ இதுதான் 391வது ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லும் பொழுது ஒரு முஃமினுக்குரிய சிறப்பை பற்றி சொல்கிறார்கள். ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் அல்லாத எல்லா கடவுளையும் வணங்கப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் மறுத்து ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய சொத்துக்களும் பாதுகாப்பு பெறும், அவனுடைய இரத்தமும் பாதுகாப்பு பெறும். இன்னும் அவர்களுடைய கேள்வி கணக்கு என்பது அல்லாஹ்விடத்திலேயே இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அப்போ இது காரணம் என்ன? இது சொல்வதற்கான காரணம், அப்போ இந்த பாடம் என்பதே அஹ்காமுன் நாசி அலல் லாஹிரி, அதாவது வெளிப்படையில மக்களுக்கான அந்த சட்டம், அந்த இஸ்லாமிய அந்த இறை சட்டத்தை எடுத்துரைப்பது, அது குறித்த ஒரு பாடமாக தான் இருக்கு. அப்போ இது சம்மந்தப்பட்டவாக இது வருது. இன்னும் முக்கியமாக வஸராயிரிஹிம் இலல்லாஹி தஆலா, அப்போ அவர்களுடைய ரகசியங்கள் அல்லாஹ்வின் பக்கமே இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுவும் அப்படித்தானே, அவருடைய ஹிசாபு, அவரின் கேள்வி கணக்கு, அவன் உண்மையா ஷஹாதத் சொன்னாரா இல்லை பொய்யா என்பது அல்லாஹ் கேள்வி கேட்பான். இவ்வுலகில் அவன் பொய்யாக ஷஹாதத் சொன்னாலும் அவன் ஷஹாதத் கூறிவிட்டாலே அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஏனென்றால் லாஹிரல் பார்க்கும் பொழுது, அதாவது வெளிரங்கத்தை வைத்து பார்க்கும் பொழுது இவ்வுலகில் வெளிரங்கம் வைத்துதான் இவ்வுலகில் முடிவு செய்யப்படும் என்பதை இதன் மூலமாக நமக்கு சொல்லித் தருவதனாலதான், இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்தபடியாக 392வது ஹதீஸ நம்ம பார்ப்போம். இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் அபி மஅபதின் அல் மிக்தாத் இப்னி அஸ்வதி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ மஅபத் என்று சொல்லப்படக்கூடிய அஸ்வத் என்பவருடைய மகனான மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. பாருங்க, ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. قال அவர்கள் சொன்னார்கள், குல்து லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் கேட்டேன்னு சொல்றாங்க. அரைத்த, நீங்கள் செய்தி அறிவிங்கள், இன் லகீது ரஜுலம் மினல் குஃபாரி, இறை மறுப்பாளர்களில் இருந்தும் ஒரு மனிதரை நான் சந்தித்தால், ஃபக்ததல்னா, அப்பொழுது நாங்கள் போரிட்டு கொள்வோம். அப்படி போரிட்டு கொண்ட பொழுது, ஃபதரப இஹ்தா யதைய பிஸ்ஸைஃபி, அவருடைய அந்த வாளை கொண்டு என் இரு கையின் ஒரு கையை அவர் வெட்டி விட்டார்.
ஃபகதஅஹா, அப்பொழுது அதை அவர் துண்டாக்கி விட்டார். அப்போ குஃபார்கள்ல இருந்தும் இறை மறுப்பாளர்கள் இருந்து ஒரு நபரை நான் சந்திக்கிறேன் யார சொல்லலாம். அப்ப நான் அவரை சந்திச்சா அவரும் நானும் போர் செய்கிறோம், அவரும் நானும் போரிட்டு கொள்கிறோம். அப்ப போரிட்டு கொள்ளக்கூடிய சமயத்துல என்னுடைய 2 கையில இருந்து ஒரு கையை அவர் வாளை கொண்டு அவர் வெட்டிட்டாரு. வெட்டி அந்த கையை துண்டாக ஆக்கிட்டாரு. துண்டாக ஆக்கிய பின்பு பிறகு லாத மின்னி பிஷஜரத்தின், ஒரு மரத்தை கொண்டு என்னிடம் அவர் பாதுகாப்பு தேடினார் என்று சொன்னார். அப்போ ஒரு மரத்தை கொண்டு என்னிடம் இருந்து பாதுகாப்புனா, ஒரு மரத்திற்கு பின்னாடி நின்றுட்டு என்கிட்ட பாதுகாப்பு தர, என்னை கொன்றாதீங்க, நான் தெரியாதனமா உங்க கையை வெட்டிட்டேன், அதனால என்ன நீங்க கொன்றாதீங்க, எனக்கு நீங்க உயிர் பிச்சை போடுங்க, என்னுடைய உயிரை நீங்க மாய்த்து விடாதீங்க என்பதாக அவர் என்னிடத்துல பாதுகாப்பு கோருகிறார். கால, அப்பொழுது அவர் சொன்னார், அஸ்லம் துலில்லாஹி, அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்விற்கு நான் அடிபணிந்து விட்டேன் என்றும் அவர் சொல்கிறார். அப்போ அல்லாஹ்விற்கு அடிபணிந்து விட்டேன்னா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ்விற்காக நான் முஸ்லீம் ஆகிக் கொண்டேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்பதாக அவர் அப்படி சொல்லிட்டாருன்னு சொன்னா, அஅக்துலுஹு யா ரசூலல்லாஹ் பஅத அன் காலஹா, அவர் அதை சொன்னதற்கு பின்பு அல்லாஹுடைய தூதரே அவரை நான் கொல்லலாமா என்று நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டேன். அப்போ என்னுடைய 2 கையை வெட்டிட்டாரு. வெட்டி ஒரு மரத்திற்கு பின்னாடி நின்று பாதுகாப்பு தேடுகிறார், என்னுடைய உயிரை மாய்த்து விடாதீர்கள் என்பதாக சொல்லி. அப்படி சொல்றது மட்டும் கிடையாது, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு ஒரு முஸ்லீமாவும் நான் ஆயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா அவரை நான் கொல்லலாமா யா ரசூலல்லாஹ்? அவர் அப்படி சொன்னதற்கு பின்பும் அவருடைய உயிரை நான் மாய்த்து கொள்ளலாமா என்று கேட்ட பொழுது, ஃபகால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தக்துல்ஹு, அவரை நீங்கள் கொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். அப்போ அவரை நீங்க கொல்லாதீங்க, அவரை நீங்க கொல்லக்கூடாது அப்படி இருந்தும் அப்படின்னு சொன்ன உடனே ஃபகுல்து, அப்பொழுது நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, கதஅ இஹ்தா யதைய, என்னுடைய 2 கையில் ஒன்றை அவர் வெட்டி விட்டார். அப்போ என்னுடைய 2 கையில ஒரு கையை அவர் வெட்டி இருக்காரு. பிறகு கால, அவர் சொன்னார், ذَلِكَ, இதை சொன்னார், பஅதமா கதஅஹா, அவர் அந்த கையை வெட்டியதற்கு பின்பு இதை அவர் சொன்னார் யா ரசூலல்லாஹ் என்று நான் கேட்டேன். யா ரசூலல்லாஹ், என்ன சொல்றீங்க, அவரை நான் கொல்லக்கூடாதா? அவர் என்னுடைய 2 கையில இருந்து ஒரு கையை வெட்டி இருக்கிறாரு, அவர் வெட்டினதுக்கு அப்புறம் தான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு, அப்படி இருந்து நான் அவரை கொல்லக்கூடாதா என்று கேட்ட பொழுது, ஃபகால, அப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தக்துல்ஹு, அவரை நீங்கள் கொல்லக்கூடாது என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு, ஃபஇன் கதல்தஹு, எனவே அவரை நீங்கள் கொன்றுவிட்டால், ஃபஇன்னஹு, அப்பொழுது நிச்சயமாக அவராகிறவர், பிமன்சிலதிக, உங்களுடைய இடத்தை கொண்டவராக ஆகிவிடுவார். அப்போ உங்களுடைய அந்தஸ்தை கொண்டவராக ஆகிவிடுவார். கபல அன் தக்துலஹு, அவரை நீங்கள் கொள்வதற்கு முன்பு நீங்கள் எந்த அந்தஸ்திற்கு இருந்தீர்களோ அந்த அந்தஸ்தை கொண்டவராக அவர் ஆகிவிடுவார். அப்போ அப்படி சொல்லியும் நீங்கள் அவரை கொலை செய்வதற்கு முன்னால் குற்றம் செய்யாதவராக இருந்தீர்கள் அல்லவா, அத்தகைய ஒரு கொலை செய்யாதவராக அவர் கூடியவராக இருப்பார். இன்னும் இன்னும் நிச்சயமாக நீங்கள் பிமன்சிலத்திஹி, அவர் இருக்கும் அந்த அந்தஸ்தை கொண்டவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். கபல ஐயகூல கலிமதஹு அல்லத்தி, எத்தகைய கலிமா, கால, அவர் சொன்னாரே அத்தகைய அந்த ஷஹாதத் கலிமாவை அவர் சொல்வதற்கு முன்பு அவர் எந்த இடத்துல இருந்தாரோ, அதாவது குற்றம் செய்தவராக, அப்போ அந்த குற்றம் செய்தவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி எனக்கு சொன்னார்கள் என்பதாக நமக்கு இவர்கள் அறிவித்து தருகிறார்கள். அப்போ பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள்.
அப்போ இதுதான் 392வது ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி வைக்கப்படுது. என்ன கேள்வி? நான் இதே மாதிரி ஒரு குஃபாரான ஒரு ஆளை பார்த்து அவரின் 2 கையில இருந்து ஒரு கையை அவர் வெட்டிட்டாலும் வெட்டி அவரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்பதா அவர் சொல்றாரு. அவருடைய உயிருக்கு பயந்து அவர் சொல்றாரோ எப்படி சொல்றாரோ, ஆனா அவர் சொல்றார் அப்படி இருந்தும் நான் அவரை கொல்லலாமா யார சொல்லலாம்னு கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா இஸ்லாம் போதிக்கக்கூடிய சட்டம் இதுதான். ஒருவர் முஸ்லீமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அவரை கொல்வது என்பது அது பாவமான காரியமாக இருக்கும். அது ஹராமான காரியமாக இருக்கும். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியம். அத்தகைய காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? அப்ப இஸ்லாத்தினுடைய இந்த இறை சட்டத்தை அந்த மக்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள். இந்த ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த இந்த பதிலின் மூலமாக நமக்கு நன்கு தெரிந்தாலும் அவன் பொய் சொல்கிறான் என்று அவனை ஒன்றும் செய்யக்கூடாது. காரணம் இவ்வுலகில் வெளிரங்கத்தில் என்ன என்பதுதான் கவனிக்கப்படும். எனவே அவன் கலிமா சொல்லிவிட்டான். அவன் அகம் உள்ளதில் உண்மையா பொய்யா என்பது அல்லாஹ் பார்த்து கொள்வான். அப்போ இதன் காரணமாக தான், இந்த கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த பாடத்துல சொல்லப்பட்ட சில வார்த்தை, அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை நமக்கு சொல்றாங்க பாருங்க. வமானா அன்னஹு பிமன்சிலத்திக், அன்னஹு பிமன்சிலத்திக் என்ற என்பதற்கான அர்த்தமாகிறது அதாவது மஅசூமுத் தமி, இரத்தத்தை வாங்குவதிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டவராக இருப்பார். மஹகூமும் பி இஸ்லாமிஹி, அவருடைய அந்த இஸ்லாத்தை கொண்டு சட்டமிடப்படுவார். அப்போ அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? இப்போ இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவரை கொல்லக்கூடாது, அவருக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுத் தருகிறது. அப்போ அவருடைய அந்த இஸ்லாத்தை கொண்டு சட்டம் பிடிக்கப்பட்டுச்சு. சரிங்களா? அப்ப இஸ்லாத்தை சொல்லப்பட்ட மாதிரியே விஷயத்திற்காக அவரை கொல்லக்கூடாது என்ற அந்த ஹுக்கும் இருப்பதின் காரணமாக அவருடைய இரத்தமாகிறது பாதுகாக்கப்படக்கூடியதாக இருக்கும். அப்ப அவருடைய உயிர் பாதுகாக்கப்படக்கூடியவராக அவர் இருப்பார் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். வமானா அன்னக பிமன்சிலத்திஹி, இன்னும் அன்னக பிமன்சிலத்திஹி என்பதனுடைய அந்த அர்த்தமாகிறது அதாவது முபாஹுத்தமி, ரத்தம் என்பது கூடுமாகும், ரத்தம் வாங்குதல் ஆகுமாகும். பில் கிஸ்வாசி, பழி வாங்குவதை கொண்டு லிவரசிஹி, அவருடைய வாரிசுதாரருக்கு பழி வாங்குவதை கொண்டு அவருடைய ரத்தம் என்பது அது கூடுமாகும், அது ஆகுமாக கூடியதாக இருக்கும் என்று சொல்லி தருகிறார்கள். அப்போ என்ன கொன்னாரா இல்லையா? யாரு? இந்த சஹாபி, அதாவது கொல்றாருன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. அப்போ நான் கொன்னுட்டா இப்படி எப்படி யார சொல்லலாம் அப்படின்னு அவர்ல கொல்லாமான்னு கேட்டபொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. அப்ப அவர் கொன்னுட்டாருன்னு சொன்னா கிசாஸ் என்ற அடிப்படையில, பழிவாங்கும் இந்த அடிப்படையில அந்த கொல்லப்பட்டவருடைய வாரிசுகள் இருப்பார்கள் இல்லையா, அவர்கள் இவரை கொன்று கொள்ளலாம். இஸ்லாத்தை தானே இன்ன நஃப்ஸ பின் நஃப்ஸி வல் ஐன பில் ஐனி. அப்போ உயிருக்கு பழி வாங்குதல் என்பது இஸ்லாத்துல உண்டு. ஒருவர் ஒரு உயிரை மாய்த்து கொண்டாரா அவரை கொல்லலாம். அப்போ காத்திலுக்கு கத்துலு தான் தண்டனை. அப்போ ஒரு கொன்றவருக்கு கொலை என்பதுதான் தண்டனை வருது. அப்போ அவரை கொலை செய்ய நாடினால் கொன்று கொள்ளலாம். அப்போ பழி வாங்குதல் என்பது இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ அதனாலதான் இங்க சொல்றாங்க முபாஹுத் தமி, இரத்தத்தால் பழிவாங்குதலை கொண்டு அவருடைய ரத்தம் என்பது ஆகுமாகும் அவருடைய வாரிசுதாரர்களுக்கு என்று சொன்னார்கள். லா அன்னஹு, நிச்சயமாக அந்த மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கிடையாது, பிமன்சிலத்திஹி, அந்த காஃபிருடைய இடத்தை கொண்டவராக கிடையாது. குஃப்ர் என்ற அந்த இறை மறுப்பு என்ற விஷயத்தில் அவருடைய
அந்த அந்தஸ்தை கொண்டவராக அவர் கிடையாது என்ற இந்த விஷயத்தையும் நமக்கு இங்கு பதிவு செய்து தருகிறார்கள். வல்லாஹு ஆலம். இன்னும் அல்லாஹவே அதிகம் அறிந்தவனாக இருக்கின்றான் என்ற விஷயத்தை இங்கு நமக்கு சொல்லி இந்த ஹதீஸினை நமக்கு நிறைவு செய்து தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 391வது ஹதீஸ், இந்த 392வது ஹதீஸ் என்ற இந்த 2 ஹதீஸுகளை பற்றிய செய்திகள், இதில் சொல்லப்பட்ட முழுமையான விஷயங்கள், தர்ஜிமாக்களை எல்லாம் முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 393வது ஹதீஸான இந்த ஹதீஸை குறித்தான செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.